நேற்றும் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணங்க. முதல்ல ஒரு வணக்கம் சொல்லிடுறேன், மறந்துட்டேன். இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே இருவாச்சி மல்லி அறுவடைக்கு நேற்று அறுவடை பண்ணேன். இன்றைக்குமே நிறைய பூக்கள் இருக்குங்க, அறுவடை பண்ணிக்கலாம். நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்கீங்க, அதுவுமே பார்க்கலாம். அப்படியே பூக்கள் அறுவடை பண்ணிக்கிட்டு என்னென்ன டவுட்டுன்ட்டு சொல்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா, மொட்டை மாடியில் வச்சுருக்கிற செடி மாத்திரம் எப்படி இவ்வளோ பூக்கள் வருது, நாம் கீழே வச்சுருக்கோம், நம்மளுக்கு பூக்களே வரமாட்டேக்குதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அப்புறமேட்டுக்கு கொய்யா செடி பற்றி கேட்டிருந்தீங்க. கொய்யாக்காய் செடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இது என்ன ரகம்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது ஹைப்ரிட் தாங்க. ஒரு 200 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சேன். நம்ம மொட்டை மாடியில் எப்போவுமே நாட்டு ரகம் வச்சா பழங்கள் பறிக்க முடியாது. ஹைப்ரிட் மாத்திரம்தான் பழங்கள் அறுவடை பண்ண முடியுங்க மொட்டை மாடி பொறுத்தளவுக்கு. கீழே நிலத்துலனாக்கா நாட்டு ரகம் வச்சோம்னா அது நல்லா செடி பெருசாகி முத்துனதுக்கப்புறம் ஒரு குறைஞ்சபட்சம் 2-3 வருஷம் ஆயிரும் காய் பிடிக்கிறதுக்கு. இது அப்படி இல்லை. இது ஒட்டு ரகங்கிறதுனால நான் அந்த பக்கம் போயிடலாம். ஒட்டு ரகங்கிறதுனால டக்குன்னு செடி கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் ஆச்சுனாவே காய்கள் பிடிக்கும். நான் செடி வச்ச உடனே காய்கள் தான் பிடிச்சிச்சு. பிடுங்கி விட்டுட்டேன். ஒரு 2-3 மாதம் காயே விடல. செடியில் வந்ததுமே எல்லாம் பிடுங்கி விட்டுட்டேன். இப்போ தான் விட்ருக்குங்க. நிறைய டைமு பறித்து நானும் சாப்பிட்டுட்டேன். வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. பாருங்கள் அவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது. இன்னுமே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. மொட்டுக்கள் முடிகிற வரைக்கும் பூக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம பூஜைக்கு பூ வாங்க தேவையில்லை. எவ்வளோ பூ நேற்று மாத்திரம் 1.5 முழத்துக்கு மேலே கிடச்சிச்சிங்க பூ. இன்னுமே நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். சீசன் டைமு இப்போ கட் பண்ணி விட்டு, இப்போ பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கட் பண்ணி விடுவேன். கட் பண்ணி விட்டுட்டு 2-3 டைம் சீசன் முடியறக்குள்ளே ஒரு 2-3 டைம் பூக்கள் அறுவடை பண்ணிடுவேன். உங்களுக்கே தெரியும், வருஷம் காட்டிகிட்ருக்கேன். புதுசாக வர்றவங்க கேட்டுட்ருக்கீங்க, அவங்களுக்காக இவ்வளோ விளக்கமாக சொல்லிகிட்ருக்கேன். இதில் இப்போ ஃபுல்லாக அறுவடை முடிஞ்சிச்சு. இது முல்லைப்பூச்செடி. இது தானாக முளைச்சது தான். அதுலேயுமே பிடுங்கி நட்டேன். ஒரு கட் பண்ணி விட்டு இப்போ தான் மொட்டுக்கள் நிறைய வச்சிட்ருக்கு. இது அடுக்கு மல்லி. இதுவுமே ஒரு டைம் பூத்து முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது டைம் கட் பண்ணி விட்டு இந்த மொட்டுக்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. இதுவுமே பூத்து முடிஞ்சாக்க அப்படியே மேலோட பார்த்திங்கன்னா, செடி அடியோலெல்லாம் கட் பண்ணவே மாட்டேன். எப்பயுமே இப்படி மேலோட கட் பண்ணி விடுவேன். பார்த்திங்கன்னா இப்படி தான் கட் பண்ணி விடணும். அப்போ தான் சைட்லேருந்து நிறைய தளிர்கள் எடுத்து இந்த மாதிரி மொட்டுக்கள் வைக்கும். சரிங்களா? நம்ம மொட்டை மாடியில் பூக்கள் அறுவடைன்னா சிம்பிள் தான். நம்ம அதை சீசனுக்கு கட் பண்ணி விட்டு எருவு கொடுத்தா, தொழு உரம், இந்த கழுநீர் தண்ணி இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக பூக்கள் அறுவடை பண்ணலாம். மெயின் கட் பண்ணி விடணும். அச்சோ, ஏன் இதில் ஒரு கத்திரி செடி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது பிடுங்கிட்டேன். அதுலேயே டேபிள் ரோஸ் முளைச்சிட்ருக்கு பாருங்கள். கத்திரிக்காய் நிறைய இருக்குது. இதெல்லாம் பிஞ்சி காய்ங்க. இப்போதைக்கு கத்திரிக்காய் மாத்திரம்தான் அறுவடைக்கு இருக்குது. இதெல்லாம் பிஞ்சி
இந்த செடி சாஞ்சிருச்சு. இந்த கொய்யா செடி தான் சொன்னேன். நேற்று காலையிலேயே நம்ம கமிட்டு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் பாருங்கள், பூ எடுத்திருக்கு. அத்தி எல்லாமே ஹைப்ரிட் தான். மினி ஆரஞ்சு இதெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் சத்து இருக்குது. நம்ம ஒரு செடி வச்சுட்டா காய் வருஷம் பூரா இருக்குங்க. இதெல்லாம் பழம் குட்டி குட்டியாக இருக்குதுன்ற நினைக்காதீங்க, பழமே இவ்வளோ சைஸ் தான். அறுவடை பண்ணிகிட்டே போனால் ஐயோ பிஞ்சு காயை பறிச்சிட்டு. சரி பரவாயில்ல. அடிக்கிற வெயிலுக்கு ஏதோ அப்படி அறுவடை கிடச்சிட்ருக்குங்க மொட்டை மாடியில். நம்ம இந்த பக்கம் வச்சுருக்கிற ரோஸ் செடியிலெல்லாம் பூக்கள் இல்லை. ஏதோ இப்போ தான் 1-2 தளிர்கள் எடுத்திருக்கு. இதில் பாருங்கள் நிறைய தளிர்கள் எடுத்திருக்கு. செங்கு தளிர்கள். முருங்கை செடி கட் பண்ணி விட்ருக்கேன். இதுலேயுமே பாருங்கள் சைட்லேருந்து நிறைய தளிர்கள் வருது. இப்போ பன்னீர் ரோஸ் எல்லாம் இப்போ தான் நிறைய மொக்கு தளிர்கள் இருக்குதுங்க. இதுலேயும் பாருங்கள் வெள்ளை கலர் கொத்து ரோஸ். இதில் பாருங்கள் நிறைய தளிர்கள். கடைசியாக முல்லைப்பூ, பேபி செம்பருத்தி 2 இருக்குது. முல்லைப்பூ ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாங்க. டெய்லியும் அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்குது. இது தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது. இந்த வெயிலுக்கு அதுவும் செடிங்கெல்லாம் அப்படியே வாடிடுது. ஒரு நாள் விட்லினாலும் அப்படியே சோர்ந்து போயிடுதுங்க, மொட்டை மாடிங்கிறதுனால. அவ்வளோதான். இன்றைக்கி பாருங்கள், ஒரு கை நிறைய முல்லைப்பூ கிடச்சிருக்கு. இதுவே ஒரு 1/4 முழத்துக்கு பக்கமாக வரும். வீடியோ பாருங்கள், எங்கேயோ பிடிச்சிட்ருக்குறேன். இன்றைக்கும் நம்ம தோட்டத்தில் கூட நிறைய பூ கத்திரிக்காய் காக்கெலாம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி அவ்வளோதாங்க வீடியோ. இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.